ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியல்ல நம்ம மயில் தினேஷை செருப்பால் அடிச்சு போலீஸ் கையில பிடிச்சி தராங்க. ஏன்னா இப்ப அந்த தினேஷ் நம்ம மயில் கிட்ட இந்த மாதிரி நீ எடுத்துட்டு வந்த நகைய தா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காக தினேஷ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு தான் அந்த நகையை எடுத்துட்டு வந்துச்சு. இப்ப எதுக்கு நகையை மட்டும் கேட்குற? அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்டு கூட பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். நீ என்னையே ஏமாத்துறியா? அவ்வளவுதான் பாத்துக்க தினேஷ், மரியாதை இருக்காது. நான் உன்னை நம்பி வந்துட்டேன். உன்னை பத்தி என் அண்ணி எல்லாம் எவ்வளவோ சொன்னாங்க, என் அக்காவும் சொன்னாங்க. ஆனா நான் கேட்காம உன்னை நம்பி வந்ததுக்கு நீ சரியான பதிலடி தான் கொடுத்துருக்க. ஒழுங்கு மரியாதையா அவ்வளவுதான் பாத்துக்கான்னு செருப்பாலேயே மயில் கட்டி அடிக்கிறாங்க. கரெக்டான சமயத்துல போலீஸ்க்கும் தகவல் தினேஷை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம மயில் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா நானும் நிறைய காணோம்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஏமாந்துட்டுமே, இந்த மாதிரி பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த நகை வேறையா இருக்குதே, நகை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரே அழுகையா இருக்காங்க. நம்ம விஜய் எல்லாம் அந்த நகை எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் யோசிக்கிறாங்க. யார் மேல சந்தேகம் படுறது, யார் எடுத்திருப்பாங்க அப்படின்றது ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. கரெக்டான சமயத்துல நம்ம மயிலும் அங்க போயிடுறாங்க. தினேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க வீட்டுக்கு போறாங்க. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அக்கா, உங்க பேச்செல்லாம் கேட்காம நான் போனது தப்புதான். நான் தான் நகையை எடுத்துட்டு போனேன். டூப்ளிகேட் நகையை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து எங்கிட்ட தினேஷ் தான் கொடுத்து அதை எடுத்துட்டு வர சொன்னா. நானும் எடுத்துன்னு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோங்க அப்படின்ற மாதிரிதான் போனோம். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பத்தினா எல்லா உண்மையும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன புரிஞ்சிச்சே மல்லி, எதுக்காக வீட்டுல பெரியவங்க எல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்கன்றத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. எடுத்தெறிஞ்சு பேசினா மட்டும் அது வேலைக்கு ஆகாது. நீ எப்படி உலகம் இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வீட்டுல சொல்றதாங்கன்னா உனக்கு நல்லது மட்டும்தான் சொல்லுவாங்க, யாருமே கெட்டது சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதாங்க நாகும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த நகையும் கிடைச்சிருச்சு. இதுக்கு ஒரு வழியா ஒரு பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. சரி வாங்க என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.